எல்லாருக்கும் வணக்கங்க. நேற்று அன்னூர் ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்து நடந்த ஏலத்துலைங்க கருப்பு காய் ஒரு 2 பேட்ச் நமக்கு ஏலம் கிடச்சிங்க. இப்போ வந்து நம்ம எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பீஸ் ரேட்டில் வாங்கி வெயிட் போட்டு காட்டியிருப்போம். இப்போ வந்து இடையில வாங்கியிருக்கோங்க. அன்னூர் ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்துல இடையில வாங்கியிருக்கோம். இப்போ எவ்வளோ பீஸ் இருக்குன்னு எண்ணிட்டு இதை உடச்சி போட்டு நமக்கு எவ்வளோ கொப்பரை கிடைக்குன்னு சொல்லி பார்த்துடலாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாயிகிட்ட இருந்து வாங்கினது 99 கிலோ தேங்காய்ங்க. இது வந்து என்னென்னா 99 கிலோ தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து சைஸ் பெருசாக இருக்குதுங்க. நான் எதுக்காக தனித்தனியாக போட்டிருக்கேன்னா, நம்ம ஒரு ஏலத்துக்கு போய் எடுக்கிறோன்னா அதை வந்து ஒரு அனுபவப்படணுங்க. நாங்களே அனுபவப்படணுங்க. அதாவது இந்த சைஸ் தேங்காய் வாங்கினோம்னா எத்தனை பீஸ் வருது, எவ்வளோ கொப்பரையாகுது, இதை தனியாக உடச்சி போட போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 99 கிலோங்க. அதுவே வந்து பார்த்திங்கன்னா இந்த சாக்கில் இருக்கிறதெல்லாம் இன்னும் சின்ன காய்ங்க. இதையும் எவ்வளோ பீஸ் இருக்குதுன்னு எண்ணிட்டு ஒவ்வொன்றும் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி கொப்பரை ஆகிக்கப்புறம் உங்களுக்கு கணக்கு போட்டு ஒரு பதிவு போட்டுறேங்க. இப்போ இந்த தேங்காய் எண்ணிட்டு இப்போ வாங்கின வெயிட்டுக்கு 99 கிலோவுக்கு பெரிய சைஸில் எவ்வளோ காய் வந்திருக்கு, சின்ன சைஸில் எவ்வளோ காய் வந்திருக்குன்னு சொல்லி பார்த்துடலாங்க. இப்போ எண்ணிட்டு இருக்காருங்க. 112 99 கிலோவுக்கு 224 தேங்காய் வந்திருக்குங்க. கொஞ்சம் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பெருவெட்டாக இருக்குதுங்க. இப்போ அடுத்தது சின்ன காய் பார்த்துடலாங்க. இப்போ இந்த லாட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 323 கிலோங்க. இதையும் எவ்வளோ பீஸ் இருக்குன்னு எண்ணிடலாம். இந்த தேங்காய் கொஞ்சம் சின்னதாக இருக்கும், எவ்வளோ பீஸ் வருதுன்னு பார்க்கலாங்க. இதெல்லாம் ஒரு நீங்கள் ஏலத்துக்கு போய் எடுத்திங்கன்னா ஒரு அனுபவத்துக்காக தாங்க. இந்த சின்ன காய் வந்து பார்த்திங்கன்னா 323 கிலோவுக்கு மொத்தம் 860 காய் வந்திருக்குங்க. இதில் எந்தெந்த வெயிட்டில் தேங்காய் இருக்குன்னு பார்த்துடலாங்க. 180 கிராமுங்க, 345 கிராம். இந்த 345 கிராம் தான் இருக்குங்க அதிகமாக. இது 350 கிராமு, ஆனால் சைஸ் பெருசாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. இது பெரிய சைஸுங்க. அந்த லாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ சைஸ் இருந்துச்சுங்க. 650 கிராமுங்க. 150 கிராம்லேருந்து 650 கிராம் தேங்காய் வரைக்கும் அந்த லாட்டில் இருந்துச்சுங்க. அதுதான் 323 கிலோ கிடச்ச 860 பீஸோட வெயிட்டுங்க. இப்போ நீங்கள் பார்த்தது இதுதான் நேற்று அன்னூர் ஏலத்தில் எடுத்த தேங்காய்ங்க. 2 லாட்டையும் தனித்தனியாக உடச்சி போட்டுங்க கணக்கு பார்த்துருவோங்க. ஏன்னா நம்ம ஏலத்தில் போய் ஒரு தேங்காய் எடுக்கிறோம்னா கணக்கு போட்டு எடுக்கணும். கொப்பரை எவ்வளோ கணக்காகுது, அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நஷ்டமாகாமல் கரெக்டாக தொழில் பண்ண முடியுங்க. ஏலத்தில் போய் அதிக விலை கொடுத்து எடுத்தோம்னா நஷ்டம் தான் படணுங்க. இப்போ நாங்கள் இது கணக்கு பார்த்தா எங்களுக்கு லாபமாக நஷ்டமானு தெரியுங்க. எல்லாருக்கும் நன்றிங்க.